Hello guys, welcome to my channel Solution. So நம்ம வந்து இன்னைக்கு வந்து 8th யூனிட் எக்ஸசைஸ் சம் வந்து பார்க்க போறோம். ஸோ அதை 8th சம் வந்து பார்க்கலாம். ஸோ two ships are sailing in the sea on either side of the lighthouse. ஸோ லைட் ஹவுஸோட ரெண்டு சைட்லையுமே ஷிப்ஸ் வந்து இருக்கு. ஒரே சைடில் இல்லை, ரெண்டு சைடு. ஸோ the angle of depression of two ships as observed from top of the lighthouse are found to be 60 degrees and 45 degrees respectively. ஸோ அந்த லைட் ஹவுஸோட டாப்லேருந்து நம்ம ரெண்டு ஷிப்பையும் பார்க்கறப்போ அப்போ மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து ஒரு ஷிப்புக்கு 60 டிகிரி, இன்னொரு ஷிப்புக்கு 45 டிகிரியும் இருக்குது. ஸோ the distance between two ships are found to be 200 into √3 plus 1 by √3 meter. ஸோ ரெண்டு ஷிப்புக்குமான டிஸ்டன்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். ஸோ ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டிங்கிறது தான் எங்கள் அந்த லைட் ஹவுஸு விச் இஸ் ஆஃப் ஹைட் வந்து ஹெச், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து S1 S2 ரெண்டு ஷிப் வந்து அந்த லெவலில் கொடுத்துருவோம். ஸோ S1 சி லெவலில் S1 இங்கே ஒன்று, S2 இங்கே ஒன்று. ஸோ S1 வந்து பார்க்குறப்போ டாப் ஆஃப் த டவர்லேருந்து பார்க்குறப்போ அந்த லைன் ஆஃப் சைட் மேக் பண்ணுற டிப்ரெஷன் வந்து 45 டிகிரி. ஸோ அதனால தான் இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வந்து லைன் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணிருக்கோம். ஸோ இங்கே 45னா அப்வியஸாக இங்கே வந்து 45 தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஷிப்பை பார்க்குறப்போ அதோட லைன் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரிஸ். ஸோ இங்கே 60, ஸோ இங்கே 60. ஸோ S1 S2 தான் அந்த ரெண்டு ஷிப். ஸோ இப்போ இது வரைக்கும் முடிச்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து S1க்கு S2க்குமான டிஸ்டன்ஸ் தான் அவங்க கொடுத்ததுக்கு வந்து 200 into √3 plus 1 by √3 meters. ஸோ அப்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா S1 to O வந்து எக்ஸ்ன்னு ஒரு டிஸ்டன்ஸ் அஸ்யூம் பண்ணிட்டு O to S2 வந்து அப்போ என்னவா இருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் எக்ஸ் OS2 தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக டயக்ராமேட்டிக்காக நம்ம அந்த நியூ வேர்டிங்ஸ் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணது ரெண்டு தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து TS1O, இன்னொன்று வந்து TS2O. ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரம் TS1O, ஸோ இதில் வந்து tan எடுக்கலாம். ஸோ tan 45 degrees is equal to opposite OT by adjacent OS1. ஸோ h by x தான். ஸோ OT by OS1 h by x. ஸோ அதில் tan 45 வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது, tan 45 வந்து 1. ஸோ 1 is equal to h by x. அப்போனா h is equal to xன்னு வரும். ஸோ ஹைட்டும், ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ஹைட்டும் இந்த எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸும் வில் பி எக்ஸாக்ட்லி சேம். ஏன்னா 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், 45 டிகிரி ஆஃப் ஆங்கிள் டிப்ரெஷன் எலிவேஷன் இருந்தாலே டெஃபினட்டாக அதோட ஹைட்டும் அதோட ஹரிசான்டல் டிஸ்டன்ஸும் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா tan 45 ஒன்றுங்கிறதுனால. ஸோ ஹெச் வந்து எக்ஸ்ன்னு இப்போ எடுத்துட்டோம். ஸோ செகண்ட் வந்து TS2ஓலேருந்து பார்க்கலாம். ஸோ TS2ஓவில் tan 60 degrees. So tan 60 degrees is equal to opposite OT by OS2, which is h by in the total. So அப்போ tan 60 is equal to h by 200 into √3 plus 1 minus x by √3. ஸோ இது இப்போ எப்படி எழுதலாம்னா இந்த √3யை இதுக்கு மட்டும் தான் டினாமினேட்டராக இருக்குது. ஸோ இதுக்கும் டினாமினேட்டராக இருக்கணும்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 200 into √3 plus 1 minus √3 times of x divided by √3 வரும். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க ரூட்ஸு மேலே எடுத்துகிட்டு போனால் இது கூட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ √3h டிவைடட் பை 200 into √3 plus 1 minus √3x. tan 60 வந்து √3 தான், tan 60 டிகிரிஸும். ஸோ இந்த √3 கேன்சல் ஆனால் இங்கே வந்து 1 தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த டேர்ம் அப்படியே அங்கே போயிடும். இங்கே வந்து 2.732 வந்ததுன்னா √3 1.732 plus 1 2.732, இந்த √3 1.732. ஸோ இப்போ எனிவே இது ரெண்டும் கேன்சல் ஆனதுனால இந்த டைம் அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ எப்படி ஆகும்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 200 into 2.732 minus 1.732x. ஸோ இப்போ இங்கே வந்து நின்றுருக்கு. நம்ம வந்து இப்போது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செகண்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஹைட்டும் எக்ஸும் சேம். ஸோ இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ ஹைட் எக்ஸ்ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஒரு வேரியபிள் ஆகிடும். ஸோ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த இடம் என்ன ஆகிடும், ஹெச்ன்னு ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் மைனஸ் 1.732 ஹெச்சாக இருக்க போகுது, இங்கே போச்சுன்னா ப்ளஸ் 1.732 ஹெச்சாக மாறிடும்.
ஸோ அப்போ இதுதான் இங்கே எழுதிருக்கும் ஹெச் ப்ளஸ் 1.732 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு 2.732. ஸோ இப்போது இங்கே ஹெச்சை காமன் எடுத்தால் என்ன வரும் 1 ப்ளஸ் 1.732. ஸோ 1 ப்ளஸ் 1.732 2.732. ஸோ 2.732 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு 2.732. ஸோ ரெண்டு சைடுமே 2.732 இருக்கு. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டா ஹெச் வில் பி 200 மீட்டர். ஸோ இதுதான் வந்து ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ். ஸோ ஹெச் வந்து 200 மீட்டர். ஸோ இது 200 மீட்டர். ஸோ இதுவும் 200 மீட்டர் தான். ஸோ S1 வந்து 200 மீட்டர் தள்ளி தான் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஓலேருந்து. ஈவன் அவங்க OS2 டிஸ்டன்ஸ் கேட்டாலும் இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஃபர்தர் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.